Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து இமிடியேட்டா நோட்டிஃபை ஆகும். Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல 1 year plus பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளா நம்ம குக்கர்ல ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. தேவையான அளவு ரவா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு 4 ஸ்பூன் அளவு ரவா சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ அதையும் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பேபி ஃபுட் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா 1 வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி உங்களுக்கு இட்லி ஊத்தாப்பம் இந்த மாதிரியே கொடுக்கறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா வறுத்துட்டு தான் வேக வைக்கிறோம். அதனால் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ரவா வந்து எப்பவுமே தண்ணி நிறைய இழுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம குக்கரில் வேறு வைக்கிறோம் கம்மியான குவான்டிட்டியில். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ஒரு 3-4 விசில் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய குழந்தைங்களுக்கான சூப்பரான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போதெல்லாம் சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பிஞ்ச் அளவு மிளகுத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். செரிமானத்துக்கு நல்லதாக இருக்கும். பண்ணி வச்சுருக்க தாளிப்பை நம்ம இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபுட்டோட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி காய வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து குழந்தைங்க கொடுத்திங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.